இன்றைக்கி சனிக்கிழமை இட்லி ஊற்றலான்னு இட்லி துணியை தேடினா இட்லி துணியே கிடைக்கல, எங்கே வச்சேன்னே தெரியல. தோசை ஊற்றலான்னு பார்த்தேன், தோசையும் சுத்தமாக வரவே இல்லை. உடனே ஒரு பிளேட் எடுத்து ஒரு வெள்ளை துணியை போட்டு மாவை ஊற்றி ஆவியில் வேக வச்சேன். சூப்பராகவே வந்துடுச்சு. நம்ம இட்லி பாத்திரம், இட்லி துணி எதுவுமே தேவைப்படாமல் நம்ம வீட்டில் தட்டு கிண்ணம் எதில் வேணாலும் இட்லி வார்த்து சாப்பிடலாம். நான் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேன், ஆனால் ட்ரை பண்ணதில்லை. எனக்குன்னு வர்றப்போ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு என் தங்கச்சி பசங்க ஆதியும் வர்ஷினியும் வந்திருந்தாங்க. ஆதிக்கு ஜூன் 2 பிறந்த நாள், அதனால் 8 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த கேக்கை ஓவனில் செய்ய போகிறதில்ல, ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். முட்டையை பீட் பண்ணிவிட்டு தேவையான சீனி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கடைக்கு போகாமல் கேக்கு ஆர்டர் போடாமல் நான் வீட்லேயே இட்லி பாத்திரத்தில் கேக்கு செய்ய போகிறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கிறேன். நம்ம கையில் ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், நம்ம ஃபேமிலிக்கே நம்ம வீட்லேயே இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம கேக் செஞ்சிடலாம். 2 கப்பு மைதாவை நல்லா சலிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து பீட் பண்ண மாவில் எடுத்து ஒரே பக்கமாக விஸ்கு வச்சு கலக்கணும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் நம்ம கடையில் செலவு பண்ணாமல் வீட்லேயே சிம்பிளான முறையில் செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பச்சை பாலாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் குக்கரில் பேப்பர் சேர்த்துட்டு அது மேலே மாவை சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் அடுப்பில். அது உள்ள இந்த குக்கரை வச்சு மேலே மூடி போட போகிறேன். ஆவியில் வேக வச்ச கேக்கு சூப்பராக வந்துடுச்சு. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. பலாப்பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி வர்ஷினி பாப்பா ஊருக்கு போகிறதால பலாப்பழம் கொடுத்து அனுப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவியும் வெள்ளை சாதம் தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான் நம்ம வீட்டு லஞ்சு. தேங்க்யூ, பாய்.